கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சமாதானத்தின் வாழ்த்துதலை கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிறதுன்னா சங்கீதம் 71 அதிகாரம் 14வது வசனம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்த எப்பொழுதும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் என்னது, என்றென்றைக்கும் என்ன செய்வேன், மென்மேலும் உண்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த காலகட்டங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நவீன காலகட்டங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியமும் ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. சில காரியங்கள்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வீடு கட்டுறாங்க, வீடு கட்டும் பொழுது என்னன்னா வீட்டுக்குள்ள எந்த சத்தமும் கேட்காதபடிக்கு இருப்பதற்கான அந்த மாதிரியாக வீடுகள் கட்டுறாங்க, கட்டிடங்கள் எழுப்பப்படுகிறது. அல்லது நீங்க நம்ம அன்றாட பயன்படுத்துகிற செல்போன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளூடூத்ல என்ன இருக்குன்னா பக்கத்தெல்லாம் பத்தலாம யார் என்ன பேசினாலும் கேட்காதபடிக்கு இருக்கிறது இருக்கு. ரெக்கார்ட் பண்ணும்போது சத்தம் எங்க பெரிய இறைச்சல் இருந்தாலும் சத்தமே கேட்காதபடிக்கு ரெக்கார்ட் பண்ற மாதிரி நிறைய 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 பெரிய பெரிய விஞ்ஞானிகள் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சத்தங்கள் இதற்கு மத்தியிலும் நம்ம என்ன இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு சொல்லிதான் என்ன செய்யறோம். நம்ம வீடுகள்லாம் இருந்தீங்கன்னா பைபாஸ் ரோட் பக்கத்துல இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்துச்சுன்னா சத்தம் நிறைய இருக்கும்ல. அதெல்லாம் கேட்டு கேட்டு என்ன செய்வாங்க, சிலருக்குலாம் பழகிறோம், அப்படியே அவங்க வாழ்ந்துருவாங்க. ஆனால் இந்த நாட்கள்ல மக்கள் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்து கட்டுறாங்க. ஆனா அதன் மத்தியில என்னது, அதன் மத்தியில அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய சேதம் வந்துச்சுன்னா எல்லாமே போயிடுது, அப்படிதானே. ஆனாலும் நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை சத்தங்கள் கேட்டாலும், எத்தனை இறைச்சைகள் நம்மை சுற்றி வந்தாலும், அவநம்பிக்கையான சில காரியங்கள் நம்ம காதுக்கு கேட்க நேரிடும். சில நேரம் என்ன செய்யும், நம்பிக்கை வைக்கிறதா வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ற எண்ணம் வந்துடும் ஆண்டவர் மேல. இது நிறைய நம்மளுக்கு ஏற்படுகிற, நம்ம சுற்றிலும் ஏற்படுகிற காரியங்கள் நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கே நம்முடைய வாழ்க்கையை என்னடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும்ல. நம்மளாம் இந்த உலகத்துல வாழணுமா அப்படின்ற அளவு கூட நம்ம சில நேரத்துல யோசிப்போம். ஏன்னு சொன்னா நம்மை சுற்றிலும் என்னது ரொம்ப காரியங்களை தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்முடன் இருக்கிறவர் யார் என்பதை நம்ம என்ன செய்யறோம், மறந்துடுறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காற்றும் கடலும் அப்படி அலை மோதி அடிக்குது. அவருடைய சீஷர்கள்லாம் பிரயாணப்படும்போது அவங்கெல்லாம் ரொம்ப பயந்து போறாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடல் பத்தி அவங்களுக்கு பெரிய ஒரு காரியமே இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான். பட் இருந்தாலும் பயந்து அழுதுவாங்க. ஆனா ஆண்டவராங்க ரொம்ப நித்திரையா இருப்பாரு. அப்ப அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு பயம் இல்லையா, எங்களை பத்தி உங்களுக்கு என்ன இல்லையா, நாங்க உங்களுக்கு இது பண்ணுவேன். அவர் இருந்துச்சு காற்றையும் கடலையும் அதட்டுனா அது எப்படி இருந்துச்சுன்னா அமைதலா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். நீங்க கடல் பிரயாணம் போனவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அது எப்பேற்பட்ட ஒரு பயமா இருக்கும். ஏன்னா தப்பித்து ஓடுவதற்கு வழி இருக்காது. ஏதோ சேதம் நடந்துச்சுன்னா, ஒருவேளை நமக்கு நீச்சல் தெரிஞ்சா ஒருவேளை சில முயற்சிகளை தப்பிக்கலாம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அப்படிதான். அவர் என்ன செய்யறது, கடல் பிரயாணமாக போகும் பொழுது ரொம்ப அழகா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரம் 20-36 வசனங்களை வாசித்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 14 நாட்கள் கப்பல் சேதத்துல அவங்க இருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா அவரும் ரொம்ப நம்பிக்கையாக ஆண்டவரோடு கூட ஜெபித்து ஆண்டவரோடு கூட அவர் உருவாடி கொண்டிருக்காரு. அப்ப என்ன செய்யறாங்க, அவ்வளவுதான் கப்பல்ல இருக்கிற ஆகாரத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இப்ப கீழே போடணும். அப்ப அவர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, திடீர்னு கொல்லுங்க, அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், காப்பாற்றப்படுவீங்க. சாப்பிட்டு எல்லாம் அந்த மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலையிலும் கூட ரொம்ப அழகா நேர்த்தியாக காரியங்களை செய்வதற்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா, தேவனுடைய பலன், தேவனுடைய தைரியம், தேவனுடைய சமாதானம் அவருக்குள்ள இருந்துச்சு. அவர் தேவனோடு கூட வைத்திருந்த அந்த உறவு நிமித்தம் என்ன செஞ்சுன்னா, அவர் எல்லாவற்றிலும் ரொம்ப நேர்த்தியாக அங்க அழகாக செய்து கொடுப்பார். அந்த மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு முடிவு எடுத்து போகும்போது அவங்க ஒரு லேண்ட்ல போய் லேண்ட் ஆவதற்கு அவங்களுக்கு தேவன் கிருபை செய்தார். அநேக வேலைகளில் அவர் கப்பல் சேதத்துல இருக்கும்போது எல்லாம் என்ன செஞ்சாரு, காப்பாற்றப்பட்டார். ஏன்னு சொன்னா அவர் ஊழியர் செய்த காலங்கள் என்னது, அவர் எதிர்த்தவர்கள், கோபமா பேசினவங்க, அவரை பரியாசமா பேசினவங்க, சிறையில் அடைச்சவங்க, எல்லாத்திலும் குற்றம் சொல்லி அல்லது குற்றம் சாட்டினவர்கள் எல்லார்கள் மத்தியில் அவர் என்ன இருந்துச்சுன்னா அமைதலாக இருந்தார், சமாதானத்தோடு இருந்தார், பொறுமையோடு இருந்தார். ஏன்னு சொன்னா
அவர் தேவன் மேல் வைத்திருந்த வைராக்கியம், அவர் தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்த விசுவாசம், நம்பிக்கை, அது என்ன செஞ்சுன்னா அவர் என்ன செஞ்சுச்சு, ரொம்ப அழகா அவரை வழி நடத்தினது. ஏன்னா அவர் ரொம்ப அவசரப்பட்டு காரியங்களை செய்யவும் இல்லை, பொறுமையா அப்படியே அமைதியாகவும் இருந்தில்லை. அவர் தேவையான வேலையில ஆவியானவர் அவரோட கூட இருந்தார். நம்ம எல்லா இறைச்சல் மத்தியிலும் வாழ்ந்து பழகணும். ஏன்னு சொன்னா எல்லா இறைச்சல் மத்தியிலும் நம்ம வழிநடத்த யார் இருக்கிறார்? அன்பான தேவன் இருக்கிறார். இதையும் குறித்து பயப்படாதபடிக்கு, ஐயோ இப்படி இது என்ன நடந்துருமோ, அங்க என்ன நடந்துருமோ, அங்க வாழ்ந்தா நல்லா இருக்குமா, இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும், இந்த இடத்துல வீடு கட்டினா நல்லா இருக்கும், அங்கதான் அமைதியா இருக்கும், அப்படிலாம் நம்ம யோசிப்போம். அப்படிலாம் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், அவர் ஒருவேளை கடலின் மத்தியில இருந்தாலும், வானத்துல பறந்தாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, சைக்கிள்ல போனாலும் சரி, காரோ பைக்கோ எனிதிங், எதுல போனாலும் ஆண்டோட பிரசன்னமோட கூட இருக்குன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. அவருடைய பிரச்சனையின் மத்தியில அவர் என்ன செய்வார்? நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். பிரச்சனைகள் வரும் தான் போறப்ப நம்ம நல்லா நேரம் நல்லா ரூல்ஸோட ஓட்டிப்போம். யாராவது இடையில என்ன செய்வாங்க? குறுக்க வருவாங்க, இடிச்சு தள்ளுவாங்க. ஆனா அதுக்கு மத்தியிலும் தேவன் நம்ம சமாதானத்தோட நம்முடைய பிரயாணங்களும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி, அன்றாட ஜீவியங்களையும் அவர் அதிகமாய் வழிநடத்துவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்வாரா? அமைதலா இரு அப்படின்னு சொல்லி நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்தங்கள் அல்லது பிரச்சனைகள் அல்லது மக்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றும் ஒரே வார்த்தையில சொல்லுவாரு. என்னது? இறையாது, என்னது? அமைதலா இரு. உடனே அமைதலாகும். ஏன்னு சொன்னா அவரால் எல்லாமே முடியும். அதனாலதான் இங்கே பக்தன் பாடுற ரொம்ப அழகா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என்னது? நான் எப்பொழுதும் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன், அதனால நான் என்ன செய்வேன்? உண்மை துதிப்பேன். நாம நம்பி இருக்கிறதுனால நான் உண்மையை துதிப்பேன். அதனால என் வாழ்க்கையில என்னை சுற்றில எத்தனை சத்தங்கள் வந்தாலும், ஒருவேளை எனக்கு வீடு சத்தம் கேட்காத வீடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீர் என்னோட கூட இருக்குது. என்னை பாதுகாப்பான என் வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்லைனாலும் பரவாயில்ல, நீர் எனக்கு பாதுகாப்பா இருக்கு. என் படுக்கையை சுற்றிலும் இந்த தேவதூதர்களை வைத்து என்னை பாதுகாக்கிறது. இவ்வளவு ஒரு அன்பான கடவுள்ல அந்த தெய்வத்தை ஏன் நீங்க இன்னும் நேசிக்காம இருக்கீங்க? அந்த தெய்வத்துக்கு ஏன் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் உங்களை என்னை நோக்கி பார்க்கிறாரு. அப்ப அப்படி நோக்கி பார்க்கிற தேவத்துல ஆண்டவர் நீங்களே ஒப்பு கொடுக்கிறோம், நீர் எங்களை எப்போது பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவருடைய பாத்திரம் நம்ம இருப்போமா? கவலைகளை கடவுள் சுமக்க விட்டுவிடு, அவருடைய சமாதான உன்னை சுமக்க கட்டுப்படு. அப்படி நீங்க கட்டுப்பட ஆண்டோடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விருப்பமா இருக்கீங்களா? எங்கள் மேல் அதிகமாக அன்பு வைத்து எங்களை நேசித்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளாக, எல்லா சூழ்நிலையும் உண்மை நோக்கி அபயமிடுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. உம்மால் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவருக்கு ஏற்ற வேளையிலே குழந்தை பாக்கியங்களை கொடுத்த ஆண்டவரே, அவர்களும் சந்தோஷத்தை களி கூர்ந்து இந்த உலகத்தில் ஆண்டவரே சிறிய பரலோகத்தை கட்டுவதற்கும் உடைய சத்தியத்திற்கும் சாட்சியாக ஜீவிக்க அந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க சாமி. வேலைக்காக காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல இடங்களில் வேலை கிடைக்க கிருபை செய்யுங்க. தேர்வுகளுக்காக படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேர்வுகள் நல்ல முறையில் எழுதி ஆண்டவரே நல்ல வெற்றி பெற கிருபை செய்யுங்க. உன்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நல்ல மதிப்பெண்களோடு ஆண்டவரே அவருடைய இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றி தர வேண்டுமா பார்த்து என்று மன்னாடும். உன் சித்தத்திற்கு ஏற்ப நாங்கள் எங்களை இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. உடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே தவறி போய்விடாதபடிக்கு உடைய ராஜ்யத்தை நோக்கி இவரே எங்கள் ராஜா, இவருக்கா காத்தந்தோம் என்ற அந்த கூட்டத்துல உண்மை துதிக்கிற அந்த துதியின் கூட்டத்துல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? இயேசுவின் வழியை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் டிரைவர் டிவி.